तत्र गोविंदनाम संकीर्तनं गोविंद गोविंद। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। सोषाचने सुदिनंचने இன்னைக்கு நல்ல சுதினம். இன்னைக்கு என்ன சுதினம்னு கேட்டோம்னா பௌர்ணமி முக்கியமான சுதினம். ஹோலி பண்டிகைன்னு இன்னைக்கு வழக்க கொண்டாடுறாங்க. நம்ம ஊர்லேயும் சூர்ணாபிஷேகம்னு இன்றைக்கி கடைசியில் தீர்த்தவாரின்னு உற்சவம்லாம் முடிஞ்சு மஞ்சள் தண்ணி அடிப்பா. அதுதான் அங்கே ஹோலின்னு கொண்டாடுறா. கலர்பொடி அடிச்சு கொண்டாடுறா. இன்றைய தினம்தான் சைதன்யர் அவதாரம் பண்ணின தினம். கிருஷ்ண சைதன்யர் என்பவர் நமோ மகாவதான்யாய ஒன்று பெரிய வள்ளலாக வந்தாங்கிறார். என்ன வாரி கொடுத்தாருன்னா ஆனந்த லீலாமிக விக்கிரகாய மகாவதான்யாயங்கிறார். நாமத்தை அள்ளி கொடுத்தார் எல்லாருக்கும். இந்த ஹரே ராமா சொல்கிறோம் அன்றைக்கி. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த நாமத்தை உலகமெங்கும் வாரி இறைச்சா. அவர் திருவனந்தபுரத்தில் வந்து பத்மநாபரை தரிசனம் பண்ணினார். அங்கே பத்மசாலஸுக்கு கரையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தார். அவர் உட்கார்ந்த இடம் தான் இன்றைக்கி அபேதானந்த ஆசிரமம்னு நான்ஸ்டாப்பாக இன்றைக்கும் நடந்துருக்கு. அங்கே ஹரேராமா ஒரு மகான் உட்கார்ந்த இடம், ஒரு மகான்கள் வந்த இடம்னா அதுக்கு தனி சாநித்தியம் உண்டு. அந்த சைதன்யருக்கு தீட்சை கொடுத்துற ஈஸ்வர பூரின்னு பேர். அவர் மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். சைதன்யருக்கும் குரு அந்த மத்வ சம்பிரதாயத்தில் உள்ளவா. அப்படி சைதன்யர் அவதாரம் பண்ண சுதினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் குருஸ்மரணையோட எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கணும்னு அவர் இப்போ தியான ஸ்லோகத்தில் சொன்னார். ஆபாத மௌலி பரியந்தம் குருணா ஆக்கிருதிம் ஸ்மரேத் தேன விக்னா பிரணஸ்யந்தி சித்தியந்தி ச மனோரதாக. ஒரு காரியம் நல்லபடியாக முடியணும்னா நமக்கு திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் குருநாதனை தியானிச்சுட்டு ஆரம்பித்தோம்னா நல்லபடியாக முடியும் என்று சொல்லியிருக்கு. ஏன்னா தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட குரு இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெய்வம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கு இன்னொரு குரு வேணும். தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட குரு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த குருவை தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் என்பது விசேஷம். அது மாத்திரம் இல்லை, எந்த கர்மாவுக்கும் விக்னம் இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல மகாகணபதியை நினச்சிக்கணும். அவருக்கு என்ன பெருமைன்னா எல்லாரோடையும் சம்பந்தம் இருக்குது. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனக சங்கரோ தேவா தம் வந்தே குஞ்சராரணம். நமக்கு எல்லாருக்கும் இப்போ பைசா ரொம்ப முக்கியமாக வேண்டியிருக்கு. இந்த உலகத்தில் அந்த காலத்தில் பைசா இல்லாமல் வாழ்க்கை நடத்தலாம்னு இருந்தது. சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே அரிசி நெல் வரும், கறிகாய் வீட்டிலையே வச்சுருப்பா, ஒன்று ரெண்டு போடுவா, சாப்பிட்றலாம். இப்போ எல்லாம் பணம் கொடுத்தா எல்லாமே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் பண்டம் மாற்றுறதுன்னு இருந்தது. அப்படி படிக்காமையே பணம் இல்லாமையே சாப்பிட்டுன்னு இருந்தா. இப்போ அது ரெண்டுமே படிப்புக்காக பணத்துக்காக படிப்பு, படிப்புக்காக பணம்னு ரெண்டும் சேர்ந்து ரொம்ப தாறுமாறாக ஆயிடுச்சு உலகம். அப்போ பணம் எல்லாருக்கும் வேணும். அந்த பணத்துக்கு அதிபதி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு ஆத்துக்காரர் யாரான்னா ஷார்ங்கபாணி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய. அப்போ பிள்ளையாருடைய மாமா மாமி யாரான்னா மகாலட்சுமியும் ஆறாவதன் சார்ங்கபாணி பெருமாளும். அது மாத்திரம் இல்லை, ஜனனி சர்வமங்களா. சர்வமங்களா மங்களாம்பிகை இருக்காலே எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவள். அதனை சுக்கிரவாரத்தில் போய் தரிசனம் பண்ணினோன்னா நமக்கு என்ன வேணாலும் கொடுப்பான்னு கும்பகோண மகாத்மியத்தில் இருக்குது. அந்த மங்களாம்பிகை இருக்காலே எல்லாத்தையும் கொடுப்போம். ஜனனி சர்வமங்களா. அவள் அப்பா இருக்காரே ஜனகா சங்கரோ தேவா, எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குறோம்.
எது நல்லதுன்னா ஞானம் தான் நமக்கு முக்கியம். ஞானம் இல்லாமல் மோட்சம் கிடைக்காது. எல்லா மதத்துலேயும் அஞ்ஞானிக்கு மோட்சம்னு எந்த மதத்துலேயும் சொல்லலை. எல்லா மதத்துலேயும் ஞானம் அடைஞ்சவர்களுக்கு தான் மோட்சம்னு சொல்லியிருக்கு. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருக்கார் பரமேஸ்வரன், கும்பேஸ்வரர். அதனால் ஜனகா சங்கரோ தேவா தம் வந்தே குஞ்சராரணம் அந்த மகாகணபதியை நினச்சிக்கிறோம். பகவானுக்கு பல நாமங்கள் இருந்தாலும் விட்டலன்னு ஒரு பேர் இருக்குது. ஒவ்வொரு சப்தத்துக்கு நிர்வச்சனம்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. நிர்வச்சனம்னா இந்த சப்தம் எப்படி வந்ததுன்னு அதுக்கு ஒரு காரணத்தோடு சொல்லுவோம், பிரமாணத்தோட. இப்போ ஜலம்னு நம்ம சொல்கிறோம், குடிக்கிற ஜலம், அந்த ஜல சப்தத்துக்கே அதனுடைய அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது. என்னடான்னா எஸ்மாத் ஜாயதே தஸ்மில் லீயதே தஸ்மாத் ஜலம். எங்கேருந்து உண்டாகிறதோ அங்கேயே சேர்றதுன்னு அர்த்தம். எங்கேருந்து ஜலம் உண்டாகிறது? சமுத்திரத்திலேருந்து நீராவியாக மேகமாகி மழையாக குழஞ்சி நதியாக ஓடி மறுபடியும் சமுத்திரத்தில் சேர்ந்துருச்சு. ஜாதமான இடத்துலையே லீனமாகிறதுனால ஜலம். இப்படி சம்ஸ்கிருதத்தில் அந்த வார்த்தையிலேயே அதனுடைய அர்த்தம் இருக்குது. இப்போ யானைக்கு த்விபகான்னு பேர். த்விபகான்னு ஏன் பேருன்னா நம்மெல்லாம் ஒரு தடவை தான் குடிப்போம். அது துவாபியாம் பிபதீதி த்விபகா, 2 தடவை குடிக்கிறது. தும்பிக்கையால் ஒரு தடவை குடிக்கும், அப்போ வாயால் இன்னொரு தடவை குடிக்கும். 2 தடவை குடிக்கிறதுனால த்விபகா. இப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கும் நிர்வச்சனம்னு இருக்குது. அது யாஸ்கர் என்பவர் முதலியவர்கள்லாம் அதுக்கு வேதத்துக்கு இப்படி தான் அர்த்தம்னு நிரூபணம், அந்த ஷடங்கத்தை அதை எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு நிருப்தம்னு பேர். அது மாதிரி விட்டல சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா விதா ஞானேன டான் சூன்யாம் லாதி கிருண்ணாதி யஸ்வயம் அஜ்ஞ அனுகிரஹகிருத் தேவா விட்டல கச்சதே புதை. 3 எழுத்து இருக்கு. வி ட ல. வீணா ஞானம்னு அர்த்தம். விது ஞானேன்னு சொல்கிறோமே. விதா ஞானேன, வீணா ஞானம், டானா சூன்யம். அதான் சமஸ்கிருதத்துலேயோ ஹிந்திலேயோ எழுதும்போது ஒரு சூன்யத்தை போட்டு தான் டா எழுதுவா. மலையாளத்தில் ஒரு சூன்யத்தை எழுதினாலே அது 2வது டா. விதா ஞானேன டான் சூன்யானு. வீணா ஞானம், டானா சூன்யம். லாதி, லாத்தினா எடுத்துக்கிறாங்க. கிருண்ணாதி, ரா தானே லா ஆதானே. லாதி கிருண்ணாதி யஸ்வயம். எல்லா தெய்வங்களும் ஞானிகளுக்கு தான் அனுகிரகம் பண்ணும். இந்த விட்டலன் இருக்காரே அஜ்ஞ அனுகிரகிருத் தேவா, நம்மளை மாதிரி அஜ்ஞானிகளுக்கும் அனுகிரகம் பண்ணுவார். அதனால் அவருக்கு விட்டலன்னு பேர். அஜ்ஞானுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவார்? அஜ்ஞானிகளுக்கும் ஞானத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணுவார். அஜ்ஞானுகிரகிருத் தேவா விட்டல கச்சதே புதை. இந்த விட்டலனுடைய கதையை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு மகாபாரத அந்த சந்திரபாகா தீரம்னு இருக்கு. சோலாப்பூர்லேருந்து நம்ம போனோம். பூனாக்கு சோலாப்பூருக்கு நடுவில் ஒரு இடம். கலியுகம் ஆரம்பிக்கிற டைம் நினைக்கிறேன், இல்லை கிருதயுகத்திலே நினைக்கிறேன். ரொம்ப நாளாக இருக்கிறவர். துவாபர யுக டைம். அங்கே ஒரு மகரிஷி இருந்தார், குக்குட மகரிஷின்னு. அந்த காலத்தில் புண்டலீகன்னு ஒரு பக்தன், அவனுக்கு தீர்த்த யாத்திரை போகணுன்னு ஆசை. நான் போயிட்டு வரேன்னு கிளம்பினான். அவள் ஆத்துக்காரிகிட்ட சொன்னான், அம்மா அப்பாவை பார்த்துட்டு நீ இரு, நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரேன்னா. ஏன்னா தீர்த்த யாத்திரை ஒண்டியாக போனால் தான் சௌகரியம். 10 பேர் அழைச்சின்னு போனால் அவளுக்கு கவனிக்கிற மாதிரி இருக்கிற நம்ம ஒன்றும் பார்க்க முடியாது. ஒண்டியாக போகலான்னு கிளம்பினான். உடனே அவத்து மாமி சொன்னால், அத்தோவா ஆத்மனை ஏஷயத் பத்னின்னு வேதம் சொல்கிறது. மனைவி கணவனுடைய பாதி சரீரம். தர்மம் பண்ணும்போது மனைவி இல்லாமல் பண்ணினா அதுக்கு பலன் கிடையாது பூர்ணமாக. அதனால் வாத்தியார் என்ன பண்ணுவார், தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாமிகிட்ட ஒரு உதிரி ஜலம் விட சொல்லுவார். செக்கு நம்ம கையில் இருந்தால் கூட கையெழுத்து மாமி தான் போகணும். அப்படி அவளோட அனுமதியோடு தான் தான தர்மங்கள் பண்ணணும் என்பதனால அவள் தீர்த்தம் விட்டுட்டு தான் நம்ம இரண்ய கர்ப்பஸ்தம்னு சொல்கிறோம். அதனால் என்னையே அழைச்சிட்டு போனால் தான் உங்களுக்கு பூர்ண பலன் கிடைக்குங்கிறாள். மனைவி அழைச்சிட்டு கிளம்பும்போது அவள் அம்மா அப்பாட்ட சொன்னால், நீங்கள் ஆற்றை பார்த்துட்டு இருங்கோ, நாங்கள் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வரோம். அவள் அம்மா அப்பா சொன்னால், வயசான காலத்தில் நாங்கள் தான் தீர்த்த யாத்திரைன்னு போகிறோம், நீங்கள் போனால் என்ன அர்த்தம், எங்களையும் அழைச்சின்னு போங்கோன்னா அவள் அம்மா அப்பாவும்
சரின்னு அவளையும் அழைச்சிட்டு, இந்த காலம் வரை ட்ரெயின் கார் வசதி இல்லாத காலம், நடந்து தான் போகணும். நடுவில் காடு வீடுலாம் வரும், அதுக்கு நடுவில் சீக்கிரமாக ஒரு கிராமத்தில் போய் தங்கணும். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது அவன் அம்மா முடியலேன்னா அம்மாவை தூக்கிட்டே நடந்தான். கொஞ்ச நேரத்தில் அவன் அப்பா முடியலேன்னா அப்பாவை தூக்கிட்டே நடந்தான். இன்னும் இந்த ஆத்துக்காரி சும்மா இருப்பாளா, எனக்கும் முடியலன்னா அவளை தூக்கின்னு நடக்கிறான். அவளை தூக்கின்னு இவன் நடக்கும்பொழுது இவனுடைய வேகத்துக்கு அவன் அம்மா அப்பா கூட வர முடியல. அவன் என்ன பண்ணினான், அவள் இடுப்பில் ஒரு கயிறை கட்டி, அந்த கயிறை தன் இடுப்பில் கட்டிட்டு ஆத்துக்காரியை தூக்கிட்டு அவளை இழுத்துட்டு போகிறான் வேகமாக. இந்த சில பேர் வயசானவளை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகும்போது அவன் ஸ்பீடுக்கு இவன் நடக்க மாட்டான், இவன் ஸ்பீடுக்கு அவளை இழுத்துட்டு போவா பாருங்க. அது மாதிரி இதுவாக போடாம்பா வயசானவா, அது தெரியாது குழந்தைகளுக்கு. அது மாதிரி இவன் தரன்னு இழுத்துட்டு போகிறான். அப்போ அங்கே குக்குடங்கிற மகரிஷி, அந்த பீமா நதின்னு அங்கே இருக்குது. பீமா, பாமா, கோமா அப்படி 3 நதி அங்கே இருக்குது பூனாகிட்ட. அதில் பீமா நதிங்கிற நதி தீரத்துக்கு வரும்பொழுது குக்குடம்னு ஒரு ஆசனம், இப்படி உட்காந்துக்கிறோமே சந்தியானம் பண்ணுறதுக்கு, அதுக்கு குக்குடாசனம்னு பேர். குந்திச்சுட்டு உட்காந்துக்கிறோமே அதுக்கு அது கோழி ஆசனம்னு பேர் இருக்குது. அங்கே அந்த ஆசனத்தில் இருந்து தபஸ் பண்ணுறதுனால அதுக்கு குக்குட மகரிஷின்னு பேர். உடனே அவர் சொன்னார், அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி தீர்த்த யாத்திரை தான தர்மம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா, நீ அம்மாவை பூஜை பண்ணினாலே போகும் அப்படிங்கிறார். பூ பிரதட்சிண ஷட்கேன காசி யாத்ராயுதேன ச சேதுஸ்நான சதைரியச்ச தத்பலம் மாத்ருவந்தனே. நீ கஷ்டப்பட்டு இவ்வளோ தீர்த்த யாத்திரை பண்ண வேண்டாம்ப்பா. பூ பிரதட்சிண ஷட்கேன, இந்த பூமி முழுக்க 6 தடவை சுற்றினா என்ன பலனும், காசிக்கு 10,000 தடவை போனால் என்ன பலனும், காசி யாத்திரா ஐதேனச்ச, ராமேஸ்வரத்துக்கு 100 தடவை போனால் என்ன பலனும், சேதுஸ்நான சதைரியச்ச, அதெல்லாம் ஒரு தடவை அம்மாவை விழுந்து நமஸ்காரம் பண்ணினாலே கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அம்மா அப்பா இருக்கிறவா பாக்கியவா ஒரு சுற்றினா போகணும். அதை காட்டினதே யாருன்னா பிள்ளையார் தான் காட்டினார். நாரதர் ஒரு அபூர்வமான ஒரு பழத்தை கொண்டு கொடுத்தார், ஒரு ஞான பழத்தை கொடுத்தார் சிவன்கிட்ட. உடனே பிள்ளையார் முருகனும் குழந்தைகளாக இருக்கிறதுனால அப்பா அப்பா எனக்கு பழம்னு கேட்டார். அவரை சொன்னார், வெறுமனை ஒரு பழத்தை ஸ்பெஷல் பழத்தை கொடுக்க முடியாது, இந்த பூமியை யார் சுற்றிட்டு வராளோ அவளுக்கு கொடுக்குறேன்னா. சுற்றி ஃபஸ்ட்டு யார் வராலும். உடனே முருகனுக்கு நல்ல வண்டி இருக்கு, உடனே டகான மயில் மேலே ஏறிண்டார், அதை கழுத்தை கட்டினான்னு பறந்துட்டார். பிள்ளையார் பாவம், அதோட வாகனம் எலி, அதை அங்கேயும் சுற்றி மேதில் ஊரை சுத்தா. அதனால் இதை வச்சுட்டு ஊர் சுற்றி வர்றதுக்கு லேட்டாகும். அப்போ இந்த கதை நடந்த இடம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்கு அருணாச்சல மகாத்மியத்தில். அதனால் அவர் என்ன பண்ணினாராம், இன்றைக்கி பௌர்ணமி திருவண்ணாமலை கிரி விசேஷம் ரொம்ப விசேஷம். இந்த பிள்ளையார் என்ன பண்ணினாராம், இந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த மலையோடு சேர்த்து சிவனையும் பார்வதியும் சுற்றிட்டு வந்தார். வந்த உடனே அவருக்கு ஃபஸ்ட்டு பழம் கிடச்சிடுச்சு. உடனே முருகன் கோச்சிங்க போனி உட்காந்துருந்தார். அவள் தான் அவையார் பழம் நீ அப்பா, நீ தான் பழம் எல்லாத்துக்கும் பழம் நீ தான் சொல்லி சொன்னான்னு கதை. இப்போ சொல்ல வந்த விஷயம், அம்மா அப்பாவை பிரதட்சிணம் பண்ணினாலே நமக்கு எல்லா புண்ணியமும் கிடச்சிடும். அதனால் நீ அம்மா அப்பாவை பார்த்துக்கோ பாருட்டார். இந்த பையன் பெரியவா சொல்கிறத கேட்கணும்னு தெரிஞ்சுட்டு உடனே அங்கே ஆசிரமம் போட்டுண்டான், அம்மா அப்பாவை கவனிச்சுட்டு இருக்கான். இந்த டேட்டில் தான் நாரதர் பஜனை பண்ணிட்டு போகிறார். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே,
ஜெய் ஜெய் கோபால ஜெய் ஜெய் கோபால ஹரே. நாரதர் பஜனை பண்ணிட்டே துவாரகைக்கு போனார். அப்போ துவாரகையில் கிருஷ்ணன் அரசாட்சி நடத்தினான். நாரதரை பூஜை பண்ணினான். உடனே நாரதரும் பகவானை நமஸ்காரம் பண்ணினான். உடனே பகவான் ஒரு கேள்வி கேட்டார் நாரதரை பார்த்து, இந்த உலகத்திலேயே அம்மா அப்பாட்ட ரொம்ப பக்தியாக இருக்கிறது யாரு? உடனே நாரதர் கேட்டார், அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிறேன்னு. நானும் எங்கள் அம்மா அப்பாட்ட பக்தியாக இருக்கணும் வசுதேவர் தேவிகிட்டையும், அது யாரை பார்த்து கற்றுக்கலாங்கிறதுக்காக தான். உடனே நாரதர் சொன்னார், பீமா நதி தீரத்தில் புண்டலீகன்னு ஒரு பக்தன் இருக்கான், அவன் தான் அம்மா அப்பாட்ட ரொம்ப பக்தியாக இருக்கான் என்று சொல்ல, உடனே பகவான் ருக்மிணியோட கிளம்பி நேராக வந்துட்டார். எங்கள் பண்டலீபுரத்துக்கு வந்தார். புண்டலீகபுரம் தான் பேர். அதுக்கு முன்னாடி புண்டலீகன் இருந்ததுனால அவன் பண்டரிபுரமாக ஆச்சு. அங்கே வந்து சேர்ந்தார். யாரோ பெரியவா வந்திருக்கான்னு தெரியறது இந்த புண்டலீகனுக்கு. ஆனால் அம்மா அப்பாவை கவனிச்சுட்டு இருக்கான். யாராவது வந்தால் வாங்கோ சொல்லணும், உட்காருங்கோன்னு சொல்லணும், ஒரு ஆசனம் கொடுக்கணும். இதெல்லாம் அதிதி தேவோ பவ, அதிதியை தேவனாக மதித்து கொண்டாடும். அப்படி வர அதிதியை கவனிக்கலேன்னா அவரை போகும்போது இவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாராம். ஆனால் யமனே பயந்துட்டு நச்சிகேதஸுக்கு 3 வரம் கொடுத்தான்னு கட்டோபனிஷத்தில். அதனால் இங்கே யாரோ அதிதி வந்திருக்கா தெரியறது. திருநாணி பூமி ருதகம் வாக் சதுர்த்தீச்ச சோன்றுதா. முதல்ல அதிதியை பார்த்தா கண்ணு கொடுக்கணும், வாய் கொடுக்கணும், ஆசனம் கொடுக்கணும். அதிதி வந்தால் வாங்கோ அப்படி சொல்லி பார்த்து வாங்கன்னு சொன்னோம். இப்போ என்னடா அவள் டிவியை பார்த்துட்டு வாங்க வாங்கன்னு சீரியல் பார்த்துட்டே சொல்லக்கூடாது. பெரியவா வந்தாலும் வாங்கினா பார்த்து வாங்கன்னு சொல்லி ஆசனம் போனோம். இவனுக்கு ஆசனம் போடுறதுக்கு அங்கே ஒரு பலகாயம் ஒன்றும் இல்லை. ஒரு செங்கல் இருந்தது. அந்த காலத்தில் ஒரு செங்கலை வச்சுட்டே படுத்துட்டுருவா. ஒரு செங்கலை ஒரு துணியில், அந்த காலத்தில் நிறைய சாஸ்திரிகளை பார்த்துருக்கேன். வேதபாரத்துக்கு வரவாறுலாம் தலகாணி தேட மாட்டான். ஒரு செங்கலுக்கு மேலே 3ஆவது போட்டு படுத்துட்டுருவா. அதே இதாக போய்டும் தலகாணி மாதிரி. இதுமாதிரி அங்கே ஒரு செங்கல் இருந்தது. அந்த செங்கலை போட்டு இதில் நில்லுங்கோன்னு ருக்மிணியும் கிருஷ்ணனுக்காக ஆளுக்கு ஒரு செங்கலை போட்டான். அதில் ஏறி பகவான் நின்றுட்டான். இவன் அம்மா அப்பாவை கொடுப்பாட்டி அவளுக்கு வஸ்திரம் அணிவிச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளை தூங்க வச்சுட்டு அப்புறம் வந்து நமஸ்காரம் பண்ணி, உங்களை பார்த்தா பெரிய ராஜாதிராஜன் தோன்றது, நீங்கள் யார்? அவள் தான் சொன்னான், நான் தான்ப்பா துவாரகாதீசன் ஸ்ரீகிருஷ்ண பகவான் வந்திருக்கேன். நான் வந்து உங்களை ஒரு நாளைக்கு கூட கூப்பிடவே இல்லை. ஒரு நாளைக்கு கூட கிருஷ்ணாய மகா வாசுதேவாய மகா கிருஷ்ணாய வாசுதேவாயின்னு ஒரு நாளைக்கு கூட உங்களுக்கு அர்ச்சனை பண்ணலை, உங்களை ஸ்தோத்திரம் பண்ணலை. நான் கூப்பிடாமல் நீங்கள் ஏன் வந்தேன்னு கேட்டேன். அதுக்கு பகவான் சொன்னார், எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட பக்தியாக இருக்கணும், அதை உன்னை பார்த்து கற்றுக்கலான்னு நான் வந்தேன். நீ உன்னை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுன்னுட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும்? அப்போ அவன் சொன்னான், இந்த கலியுகத்தில் வர வர அம்மா அப்பாட்ட பக்தியாக இருக்கிறது குறைஞ்சிடும். அதனால் நீங்கள் எப்படி இங்கே நான் அவன் வரத்துக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு. அதனால் நின்றுட்டே இருந்த பகவான் இடுப்பில் கையை வச்சுட்டான். அதனால் நீங்கள் இப்படியே இடுப்பில் கை வச்சுருக்கீங்களே, இதே மாதிரி விக்கிரக ரூபத்தில் அர்ச்சா ரூபத்தில் இங்கே இருந்துடணும். அர்ச்சாவதாரம்னே சொல்லுவாள். அர்ச்சாவதாரமாக இங்கே நின்றும் போகணும். நான் நாளைக்கு பண்டரிபுரம் வரவாலாம் விசாரிப்பா, ஏன் பகவான் இப்படி செங்கல் மேலே நிற்கிறான்னு கேட்பா. அப்போ சொல்லுவா, புண்டலீகன்னு ஒரு பக்தன் இருந்தான், அவன் அம்மா அப்பாட்ட பக்தியாக இருந்தான், அதுக்காக அவனை தேடிந்து பகவான் வந்தா. நான்லாம் பகவானை தேடிந்து போகிறோம். பகவானை தேடிந்து போகிறத விட பகவான் நம்மளை தேடிந்து வரணும்னா அம்மா அப்பாட்ட பக்தியாக இருந்தாலே போகணும். அதனால் அவனை தேடிந்து பகவான் வந்தான்னு தெரியணும். அதனால் நீங்கள் இங்கேயே நில்லுங்கோ என்று சொல்ல பகவான் அப்படியே இடுப்பில் கை வச்சு நின்றுட்டா. அதுதான் வீட்டுனா மகாராஷ்டிராவில் செங்கல்னு பேர். அந்த செங்கல் மேலே நிற்கிறதுனாலே விட்டோவா அப்படின்னு விட்டல்னு பேர். நான் முதல்ல சொன்ன அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு சொல்ல அர்த்தம் விட்டலங்கிற அர்த்தம். பாண்டுரங்கன்னு சொல்லுவோம். பாண்டுனா சுத்த சத்துவ விக்கிரக மூர்த்தி என்பதற்காக பாண்டுரங்கன் அப்படின்னு. இடுப்பில் ஏன் கை வச்சிருந்தாங்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும்.
நம்மளை மாதிரி இருக்கிற சாதாரண ஆசாமிக்கு என்ன சொன்னால் ரொம்ப நேரமாக இருக்கிறாரோ இடுப்பு வலி போல இருக்கு, அதான் இடுப்பில் கை வச்சு விட்டாருன்னு நமக்கு தோணும். ஆதிசங்கரர் பாண்டுரங்கனை பார்த்தா அவர் முதல்ல அபங்கம் அவர் தான் பாடினார். அபங்கம்னு மகாராஷ்டிரில் பாடுவாலே அது புஜங்க பிரயாதாங்கிற விருத்தம். ஸ்வதாபால ரூபாபி விக்னாத்ரிகந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா அப்படின்னு புஜங்க பிரயாதான் விருத்தம் சொல்கிறோமே. விதீந்திராதி மிருக்யா கணேசா விதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. அந்த விருத்தத்தில் மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரைஹி சமாகத்ய திஷ்டந்தமானந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பிரமாணம் பவப்தேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராப்யாம் ரிதோ ஏன தஸ்மாத் விதாதுர்வசத்யேதிதோ நாபிகோஷா பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். மகாயோக அசுரவண சுந்தர தேத்யான உபவிட்டேவரி மகாயோக பீடே தடே விமரத்யா. அந்த இதுக்கு தான் அபங்கம்னு பேர். அது ஒரு உத்தம். அவர் ஆதிசங்கரன் என்ன சொல்கிறார்? பிரமாணம் பவாப்தேகே இனம் மாமகானாம். என்ன ஆசிரியிச்சவாளுக்கு இந்த சம்சார சாகரங்கிறது இடுப்பளவு ஜலம்தான். ரொம்ப இடுப்புக்கு மேலே இருந்தாலும் குளிக்கிறதுக்கு பயமாக இருக்கும், இடுப்புக்கு கீழே இருந்தாலும் ஃப்ரீயாக நீச்சல் வச்சு குளிக்க முடியாது. இடுப்பளவு இருந்தால் ஜாலியாக இருக்கலாம். சம்சார சாகரம் பயப்படாதீங்கோ. என்ன ஆசிரியிச்சவாளுக்கு இந்த சம்சாரம் ஜாலியாக நீந்தி கழிக்கிற ஜலம் மாதிரி. அதனால பிரபாணம் பவாப்தேகே இதம் மாமகானாம் நிதம்ப கராப்யாம் திருதா. அதனால இடுப்புல கை வச்சுருக்கார் பாண்டுரங்கன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் பாகவதர் அழகா சொன்னார். இந்த ஜெயகிருஷ்ண தீட்சிதர் அவரும் சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம யாருக்காவது காத்துட்டே இருப்போம், அவள் வரலைன்னா இடுப்புல கை வச்சுட்டு ரொம்ப நாளாக உங்களுக்காக ரொம்ப நாளாக இடுப்புல கை வச்சு காத்துட்டு இருக்கேன் போமே. அது மாதிரி எல்லாரும் பகவானுக்காக காத்துட்டு இருப்பா. இந்த ஊரில் மாத்திரம் பகவான் பக்தாளுக்காக காத்துட்டு இருக்கானா இடுப்புல கை வச்சுட்டு. அதனால பகவான் இடுப்புல கை வச்சுட்டு இருக்கா. இன்னொரு கதை இருக்கு. நாம்தேவ் கீர்த்தன் கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்கா ஜனாபாயீம் ஹனே தேவா போலும் அபங்கா நாச்சத டோலத தேவாச்சா கலல பீதாம்பர सावत होई देवा ऐसे भोले कबीरा नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंगा. இந்த அபங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஆஷாட ஏகாதசிங்கிறது ரொம்ப விசேஷம். கடக மாதம் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு ஆஷாட ஏகாதசின்னு பேர். அன்னைக்கு பண்டரிபுரத்தில் இன்றைக்கும் லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவா. எல்லாராலையும் பகவானை பார்க்க முடியாதுன்னு பகவானே கோபுரத்து மேலே ஏறி நின்றுவானாம். அதனால் அன்றைக்கி கோவில்களை போட்டாலும் கோபுரத்தை பார்த்தாலே போரும்பா. அப்படி அந்த பாண்டுரங்கன் ஏகாசி அன்னைக்கு நாமதேவர் தான் கீர்த்தனம் பண்ணுறா, எல்லாரும் பஜனை பண்ணுறா. அப்படி பஜனை பண்ண பாண்டுரங்கன் இடுப்பில் கை வச்சுட்டு இருந்த பகவானால் இருக்க முடியலையாம். இப்படியே ஆடிண்டே இருந்தவன் அப்புறம் கலின்னு அந்த யோக பீட்டம்னு பேர். அது நிற்கிறதே ஒரு யோகா ஸ்டைல். இப்படி நின்று மூக்கை பார்த்துட்டு நிற்கிறாரே அது யோகா. அப்படி ஜெல்னு நடையில் வந்தால் நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படி சுற்றி நர்த்தனம் பண்ண என்னாச்சு? நாச்சத்தோலத்த தேவாச்சா கலல பீதாம்பர. பாண்டுரங்கன் குதிக்கிறானே நாமதேவரோ கண்ணை மூடின்னு பாடிட்டு இருக்கா. இப்போ ஜனாபாயி மனே தேவா போலே ஜனாபாயி சொன்னாலாம் போலு அபங்கா. இன்னொரு அபங்க நிறுத்தாங்க மேலே பாடுங்கோ. பாண்டுரங்கன் குதிக்கிறான். இவர் பாட 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 பகவான் இப்படி குதிக்க கடைசியில் என்னாச்சா? கலல பீதாம்பரம் வந்துடுச்சு. பீதாம்பரம் வந்த உடனேயே அதை கட்டிக்கலான்னு போனோம்னா பஜனை மிஸ் ஆகிடும். இப்போ பஜனையும் மிஸ் ஆகக்கூடாது. அப்புறம் பீதாம்பரத்தையும் கட்டிக்கணும். அதுக்கு டெக்னிக்கலாக என்ன பண்ணினாரா, இடுப்பில் கை வச்சு விட்டான். இடுப்பில் கை வச்சுன்னா வேட்டியும் அவராது, ஸ்டைலாகவும் இருக்குது. அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு அந்த அவந்த பீதாம்பரத்தை அப்படியே பிடிச்சிட்டே கிருஷ்ணன் குதிச்சானா, அதனால இடுப்பில் கை வச்சுருக்கா அப்படின்னு
बोलो नारायण जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठला लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 எல்லாம் கை தட்டிட்டே பாடுறோம் बोलो नारायण जय जय विठ्ठला बोलो नारायण जय जय लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठला लक्ष्मी नारायण रंग गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला